ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். பிகினர்ஸிനും ബാച്ചിലേഴ്സിനും ഒക്കെ ഈസിയായി തയ്യാർ பண்ணலாവുന്ന അതേ മാതിരി നല്ല ഹെൽത്തിയും ടേസ്റ്റിയുമായ ബ്രേക്ക്ഫാസ്റ്റായും ഡിന്നറായും ഈവനിങ് സ്നാക്കായും ഒക്കെ സാപ്പിടലാവുന്ന ഒരു സ്പെഷ്യൽ റെസിപ്പി. மாவு வறுக்க தேவையில்லை, அதே மாதிரி பிசைஞ்செடுக்கிறதுக்கும் தேவையில்லை. ஈஸியாக செய்யலாம். காலையில் செஞ்சிருந்தால் நைட் ஆய கூட அப்படியே சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கிடையிலே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் ப்ரௌன் ரைஸை ஒரு பாத்திரத்திலேக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சாதாரணமாக சாப்பாடு செய்கிற மட்டை அரிசி இருக்குல்ல, அதுதான் இது. இதுக்கு பதிலாக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி கூட யூஸ் பண்ணலாம். மட்டை அரிசி ஆயதுனால இது நான் 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுக்க போகிறேன். நல்லா கழுகியதுக்கப்புறமா. நீங்கள் பொன்னி அரிசி எடுத்துருந்தால் அது 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் போதும். இது மட்டை அரிசியில் செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னி அரிசியில் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு எப்போவுமே மட்டை அரிசியில் செய்கிறது தான். உங்கள் கையில் மட்டை அரிசி இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது 6 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறி வந்துருச்சு. இனி இந்த தண்ணி எல்லாம் மாற்றி ஒரு வடிகட்டியிலேக்கு நம்ம இந்த அரிசி மாற்றலாம். 5 நிமிஷம் அப்படியே ஒரு வடிகட்டியிலேக்கு போட்டு தண்ணியெல்லாம் மாற்றி எடுக்கலாம். 5 நிமிஷம் போதும், தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு இது ஒரு மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு நல்லா பொடிச்செடுக்கலாம், அரைச்செடுக்கலாம். இதில் தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி ஒன்றும் இதில் இல்லை. 5 நிமிஷம் போதும், அதுக்குள்ளே இந்த தண்ணி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா மிக்சியோட சின்ன ஜார்லேக்கு போட்டு நமக்கு இதை அரைச்செடுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மூடி திறந்து ஒரு ஸ்பூன் வச்சு இடையில் ஒன்று கலரி விடணும். எல்லா அரிசியும் அரைஞ்சி வரணும். அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நமக்கு அதை இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றலாம். பாருங்கள், இந்த பாகம்தான் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். இப்படி எல்லா அரிசியும் நமக்கு அரைச்செடுக்கலாம். இதிலேக்கு தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி இது வறுத்தெடுக்க தேவை இருக்காது. இது இப்படியே தான் நம்ம வேக வச்செடுக்க போகிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இனி இதிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். உப்பு மட்டும்தான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். சாதாரணமாக நம்ம புட்டு செய்யும்போதும் உதிரி செய்யும்போதும் எல்லாம் வறுத்த பச்சரிசி மாவில் தான் செய்வாங்க. ஆனால் இது நம்ம வறுத்தெடுக்க தேவையில்லை. பாருங்கள், நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்த அரிசி அப்படியே அரைச்செடுத்த மாவு தான் இது. இதிலேக்கு நான் தண்ணி ஒன்றும் சேர்க்கல, உப்பு மட்டும்தான் சேர்த்தி இருக்குது. இது கரெக்டு பாகத்தில் தான் ஆயிருக்கு. புட்டு குழலில் நான் இது வேக வச்செடுக்க போகிறது இன்னொரு பாத்திரத்தில் தான். அதுவும் நம்ம புட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனோட லிங்க்கு நான் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் நமக்கு இது வாங்கிறதுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே இன்னொரு அச்சு இருக்கும். இது உள்ளே வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவை இதுக்கு மேலே போடணும். ஆனால் இதனோட சென்டரில் ஹோல் இல்லை, அதனால் நான் இது வைக்கிறதில்ல. இது மாற்றி வைக்க போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே தேங்காய் போடலாம். அதே மாதிரி தேங்காய் வச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாவு இதனோட மேலே லேயர் ஆகிட்டு போடலாம். இந்த மாவிൻ്റെ மேலே மறுபடியும் நமக்கு தேங்காய் வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவு வைக்கலாம். கடைசியில் மேலே நமக்கு இதே மாதிரி தேங்காய் வச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்திൻ്റെ மூடி அடைச்சி வேக வச்சு எடுக்கலாம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு இட்லி தட்டில் கூட இந்த மாவு வேக வச்சு எடுக்கலாம். இதே மாதிரி லேயராகிட்டு தேங்காயும் மாவும் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இடையிலே மூடி திறந்து ஒன்று கலரி விட மட்டும் போதும். இப்போ இந்த பாத்திரத்திலேக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இன்னொரு குக்கருண்ட மேலே வச்சு தான் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். குக்கருண்ட வெயிட்டு வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கருண்ட மேலே மூடிக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு வேக வச்சு எடுக்கணும். 3 நிமிஷம் போதும். 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். கரெக்டு பாகத்தில் வெந்து வரும். அதுக்கப்புறமா நமக்கு மூடி திறந்து சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு தட்டிலேக்கு மாற்றலாம். இதே மாவை இதே மாதிரி புட்டு குழலோட வச்சு நமக்கு கரெக்டாக வேக வச்சு கூட எடுக்கலாம். மாவு பிசைகிற வேலையொன்றும் இது செய்யறதுக்கு இல்லை. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. தண்ணியில் அரிசி ஊற வைக்கிற ஒரே ஒரு வேலை தான் இருக்கும்.
6 மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சுருக்கணும். இல்லாச்சா 3 மணி நேரம் சாதாரணமாக பொன்னி அரிசியில். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நமக்கு சர்க்கரை சேர்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் போதும், நமக்கு அப்படியே சாப்பிடலாம். ஒன்று சாப்பிட்டா கூட ஒரு ஆளுக்கு அதே போதும். இதிலேக்கு குழம்பு ஊற்றி கூட நமக்கு சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி நான் சர்க்கரை மட்டும் போட்டு தான் சாப்பிட போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.